ஒரு காணொலியில் நம்ம மதுரையில் இருக்க ஒரு ஏரியாவோட பெயர் காரணமும் அதோட வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம ஊர் பேர் வரலாறு சீரிஸோட 13வது எபிசோடு. இந்த ஒரு 13வது எபிசோடில் நம்ம பார்க்கக்கூடிய ஏரியாவோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோச்சடை. இந்த கோச்சடைன்ற ஏரியாவுக்கு எப்படி இந்த பேர் வந்ததை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம அரிமர்தன பாண்டியனோட அவைக்கு போகணும். நீங்கள் இந்த ஒரு சீரிஸை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி 12வது எபிசோட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அரிமர்தன பாண்டியனோட அவைக்கு போயிருக்கோம். எதற்காக போயிருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த அரிமர்தன பாண்டியன் கோச்சடை இந்த ஏரியாவுக்கு ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருவிளையாடல் புராணம். இந்த ஒரு திருவிளையாடல் புராணம்ல 59வது படலமா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நரியை பரியாக்கிய லீலை. அடுத்து 60வது படலமா சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பரியை நரியாக்கிய லீலை. இந்த 60வது படலத்துல பாடிக்க வாசகர்களுக்கு கொண்டு வரப்பட்ட குதிரைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இரவா நரியா மாறினால அரிமர்தன பாண்டியனுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுது. இந்த இழப்புக்கு காரணம் பார்த்தோம் அப்படின்னா மாணிக்க வாசகர் பெருமானாலதான் இந்த இழப்பு வந்திருக்குன்றனால மாணிக்க வாசகர் அவர்களை சிறைபிடிச்சு கைது பண்ணி வைகை மணல்ல சுடு மணல்ல அவரை போடுங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆணையிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே மாணிக்கவாச பெருமானையும் கைது பண்ணி கொண்டு போடுறாங்க. வைகை ஆத்து மணல்ல வெயில்ல போடப்படுறாரு. கண்ட சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா வைகை ஆற்றுல பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய வெள்ளத்தை உருவாக்குறாரு. இந்த ஒரு வெள்ளம் பார்த்தோம் அப்படின்னா வைகையோட கரைகளெல்லாம் உடைக்க ஆரம்பிக்குது. இதனால பயப்பட்ட அரிமர்தன பாண்டியன் என்ன பண்றாரு அப்படின்னா ஊர்ல இருக்க ஒவ்வொரு வீட்டுல இருக்க ஆண்மகனும் பார்த்தோம் அப்படின்னா வைகை கரையை பலப்படுத்த ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுல இருந்து வந்து இதை பலப்படுத்தணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஆள் வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காலத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா வந்தின் ஒரு மூதாட்டி இருந்திருக்காங்க. இந்த ஒரு மூதாட்டி பார்த்தோம் அப்படின்னா தங்களோட வீட்டுல எந்த ஒரு ஆண்மகனும் இல்லாதனால ரொம்பவே கவலைப்பட்டு இருந்தாங்க. சிவபெருமானோட திருவிளையாடல இந்த ஒரு திருவிளையாடல் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமானே டைரக்டா அந்த வந்திக்கு ஒரு இளம் வயது பாலகன் மாதிரி வந்து உன் வீட்டுக்கு நான் போறேன், எனக்கு நீ என்ன பண்ற அப்படின்னா சுட்டு விற்கிற புட்டுல உதிர்றது மட்டும் எனக்கு கொடுத்தா போதும், அதை சாப்பிட்டு நான் வேலை பார்ப்பேன்ற மாதிரி சொல்றாரு. சரி அந்த பாட்டி முத்துக்குறாங்க. அரிமர்தன பாண்டியனுக்கு பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு வேலை செய்ய இந்த வந்தின்ற பாட்டி வீட்டுல இருந்து ஒரு நகரம் இந்த நபர் பார்த்தோம் அப்படின்னா வேலை பார்த்தாரான்னு பார்த்தோம்னா அதுதான் கிடையாது. இந்த வந்தி பாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய இந்த புட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு நேராக போய் வேலை பார்க்க போவாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வைகை ஆத்தங்கரையில போய் இலைபார போறாரு. இந்த இலைபார போறதை பார்த்து அரிமர்தன பாண்டியன் என்ன பண்றாரு அப்படின்னா தன் கையில இருந்த சாட்டை எடுத்து ஓங்கி சிவபெருமானோட முதுகில் அடிக்கிறாரு. இப்படி அரிமர்தன பாண்டியன் கோவப்பட்டு சிவபெருமான் மேல அடிச்ச இடம் தான் பார்த்தோம் அப்படின்னா இன்றைய இருக்க கோச்சடை. இதுக்கு அந்த காலத்துல எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கோவிச்சடையன் அப்படின்ற பேரானது கொண்டு வரப்பட்டிருந்தது. இது கொஞ்சம் கொஞ்சமா மறைவி கோவிச்சடையன் அப்படின்னு மாறியது. இது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா மாறிதான் பார்த்தோம் அப்படின்னா கோச்சடைன்ற பெயரும் உண்டாச்சு. அதாவது இந்த பெயருக்கான காரணம் என்ன அப்படின்னா பாண்டிய மன்னன் கோவத்தோட அதற்கு கோவிச்சு சிவபெருமானை அடிச்சதுனால சிவபெருமானுக்கு இன்னொரு பேரா இருக்கக்கூடியது சடையன். அதனால கோவிச்சு சடையனை அடித்ததுனால பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஏரியாவுக்கு கோவிச்சடையன் அப்படின்ற பெயரானது முதல்ல சொல்லப்பட்டிருந்தது. இந்த பேரை பறைசாற்ற வகையில பார்த்தோம் அப்படின்னா கோச்சடையில ஒரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலும் இருக்கு. அங்க ஒரு சிற்பத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த அரிமர்தன பாண்டியன் சிவனை அடிச்சதுக்கான உருவமும் செதுக்கப்பட்டிருக்கு.